அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். கலியுக தீபம் காஞ்சி மகான் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இது 6வது எபிசோட். மகா பெரியவா மகா காளியா அப்படின்னு அது டைட்டில். அவர் எல்லாருமே தான். ஒரு பரமேஸ்வரன், அவர் காமாட்சி, முருகன், விஷ்ணு, காளி, எப்படி ஒன்றா அவர் நடந்துப்பார், எப்படி ஒன்றா மாறிப்பார். அவர் பகவானோட அவதாரம் தானே, பிரம்மரூபம். அவர் 1960 கல்கட்டாவில் முகாமிட்டிருக்காரு மகாபெரிவா. ஒரு வாரம் தங்கணும்னு. ஒரு வாரம் இருந்ததா 10 நாளான்றது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஒரு வாரம் நிச்சயம் மினிமம் குறைந்தபட்சம் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அது ரொம்ப பின்தங்கிய இடம், எக்கனாமிக்கலி பேக்வேர்டுன்னு. யாருக்கும் பணம் அவ்வளோ கிடையாது. ஆனால் இடங்கள்லாம் வாங்கணுன்னா ரொம்ப காஸ்ட்லி. வீடுகள்லாம் யாரும் வாங்குறதோ அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் இருந்துட்டுருப்பா. மற்றதெல்லாம் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். மனைகள்லாம் வாங்கிட முடியாது. தினமுமே ஒரு 1000 பேர் மினிமம் அவள் தரிசனத்துக்கு வருவாள். மகாபெரிவாளை பார்த்து அவர்கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு போகிறதுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரசாதம் குங்குமம்லாம் கொடுத்து கை வலிச்சிருக்கும். அவருக்கு தினமும் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் விடாமல் இப்படி நடந்துட்டுருக்கு. மகாபெரிவா மனசில் ஓடின்னு இருக்கு. நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு புராணங்கள்லாம் வேதம் தானே. வேதத்துக்கு இங்கே ஒரு பாடசாலை இல்லையே, இது எப்படியாவது இங்கே ஏற்படுத்த முடியுமோ அப்படின்னு நினைக்கிறாரு. பரமேஸ்வரன் நினச்சிட்டாருன்னா அது நடந்துடும் நினச்சின்னு இருக்காரு. இதுக்கு சரியான ஒரு பக்தன் வரும்போது அவங்ககிட்ட அதை கொண்டு போவோம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறார். யாரும் அப்படி தென்படலை. ஓடிண்டே இருக்க நாட்கள். ஏன்னா இவர் தான் அதை குறித்து வச்சுருக்காரு யார் வருவான்னு. ஒரு 4வது நாள் அந்த மாதிரி போகும்போது 4வது நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பக்தர் வராரு. அவர் பேர் எஸ்வி நரசிம்மன். அவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர், இருந்தாலும் மகாபெரிவா மேலே பக்தி உள்ளவர். இப்போ தான் அறிமுகம் ரொம்ப ஆகும் அவர்கிட்ட வராரு. அவர் வந்தவுடனே அவர்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. விஷயங்கள்லாம் அவருடைய பேக்ரவுண்டு அதெல்லாம் பேசி முடித்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் இங்கே ஒரு வேத பாடசாலை நிறுவினா நல்லா இருக்குமே மடத்துலேருந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா, நீ உன்னால் முடியுமோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் அதுக்கான இதில் நீங்கள் மகாபெரிவா அனுகிரகம் பண்ணால் நான் பண்ணிடுறேன். முடியாதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும். அது நீங்கள் தான் அதுக்கு அனுகிரகம் பண்ணணும். சரி, அதுக்கான வேலையெங்களாம் ஆரம்பி, இடத்த பாரு, நீ அது நான் அனுகிரகம் பண்ணுறேன்னு அனுப்பிச்சி விட்டுட்டார். அவர் போய் உடனே கிளம்பி அவருடைய வேலை பிஸ்னஸ் சின்னதாக ஏதோ பண்ணின்னு இருக்காரு. இருந்தாலும் அவ்வளோ விசேஷமாக போகலை. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கார் அவரும். அந்த காலத்தில் எஸ்வி நரசிம்மன்றவர் தேடி பார்த்து ஒரு இடத்த பிடிச்சிட்டார். அது ரொம்ப நல்ல இடமா தெரியுது. ஏன்னா வேத பாடசாலைன்னு இருக்கும்போது சரியான ஒரு சரியான இடத்துல இருக்கணும். மற்ற இடத்துலலாம் அதை கொண்டு போக முடியாது. பார்த்து ஜாக்கிரதையாக பிடிக்கணும். அது பிடிச்சி இந்த இடம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஓனரை தேடி பார்த்துட்டு ஓனர்கிட்ட போகிறார். போயிட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்கிறார். இந்த மாதிரி பரமாச்சாரியார் வந்திருக்கார், முகாமிட்டிருக்கார். அவருக்கு ஒரு இது மடத்துக்காக ஒரு இது வேணும், கிரவுண்டு வேணும். இந்த கிரவுண்டு உங்களோட தான் ஆமாம், இந்த கிரவுண்டை கொடுத்துடலாம். பரமாச்சாரியார் கேட்குறாருன்னா பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நான் பண்ணிடுறேன், நம்ம அதை பண்ணிடலாம். அவர் உடனே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி மகாபெரிவாளை அதே இடத்துலையே பார்த்து கல்கத்தாவில் அவர் தங்கியிருந்த இடத்துலையே அந்த நான் கேட்டேன், கொடுக்குறேன்னு சொல்லிட்டான். அதுதான் இந்த இடம், இந்த பிளான்லாம் பாருங்கன்னு. ஆமாம், இது நல்ல இடமா இருக்குது, இடம் நல்லா தான் இருக்குது, இது நடந்துடும், பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் பண்ணிடுறாரு. நீ எல்லாம் வேலைகள்லாம் பாரு, பண்ணலாம் அப்படின்னு அப்படியே போயிடுறது. அதுக்கப்புறம் அவர் முகாமத்தை முடிச்சுன்ட்டு அவர் ஒவ்வொரு இடமா போய் அவர் திருப்பி காஞ்சிபுரம் போய் சேரணும். வர வழியில் சென்னையில் சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத காலேஜில் மகாபெரிவா திருப்பி முகாம் இங்கே வந்த பிறகு அவர் அடுத்த நாள் ஒரு கொஞ்ச நாள் 2-3 நாளில் அவர் வேலைகள்லாம் தேடி எவ்வளோ பணம் கண்டு இது பண்ணுறது அப்படின்னா அந்த விஷயத்தில் எஸ்வி நரசிம்மன் ரொம்ப பிஸியாகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போய் அந்த ஓனர்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் சரியாக எடுத்து கரைக்கிறது கையில் இருக்குன்னும் போது அவர்கிட்ட போகிறார். போயிட்டு அதே ஓனரை போயிட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணலாமா, நம்ம அந்த கிரயம் பண்ணலான் இருக்கோம், காஞ்சி மடம் பேரில் நம்ம பண்ணலாமான்னு போது அவர் ரொம்ப சிடுன்னு பேசுகிறாரு அந்த ஓனர். இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணாதீங்க, நான் கொடுக்க மாட்டேன், அதை எங்களுக்கு அது தேவை. இல்லை, நீங்கள் அன்றைக்கி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் நான் கொஞ்சம் அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் கேட்காதீங்க, அது என்னோடது, நான் நினச்சது தான். பரமாச்சாரியர் கேட்டார்ன்றதுக்காக நான் அதெல்லாம் கொடுக்க முடியாது. அது நீங்கள் போயிட்டு வாங்க, கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்காது, போயிட்டு வாங்க, நீங்கள் வேறு எங்கேயாவது போங்க, படத்தினால அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ இவர் கிளம்பி ரொம்ப ஒரு மனசு வருத்தப்பட்டார். இதை எப்படி திருப்பி பரமாச்சாரியார் கொண்டு போய் சொல்கிறது, பரவாயில்ல சொல்லுவோம் அப்படின்னு கிளம்பி அவர் எங்கே இருக்காருன்னு கேள்விப்பட்டு இதே சென்னையில் சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு வந்துட்டார். அவர்கிட்ட நிற்கிறாரு. பரமாச்சாரியர்கிட்ட என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இவர்
கேட்டவுடனே அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். இன்னொடனே அவர் கையில் குங்குமத்தை எடுத்து கையில் கொடுத்து, நீ என்ன பண்ணு, எப்படி கிளம்ப போகிற திருப்பி கல்கத்தா? இல்லை நான் வந்து ட்ரெயினில் தான் போவேன். இல்லை ட்ரெயின் வேகமாக போகணுன்னு எப்படி போகணுமோ அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஃப்ளைட்டில் தான் போகணும், ஆனால் முடியலையே, அது வந்து எனக்கு அந்த அளவுக்கு நான் புக்கெலாம் பண்ணல. ஏன்னா அந்த காலத்தில் ஃப்ளைட் புக் பண்ணால் ரொம்ப சீக்கிரம் புக் பண்ணோம், ரொம்ப கம்மியாக தான் ஃப்ளைட் போகும், அதிக சார்ஜ் இருக்கும், இவ்வளவு பிரச்சனைகள். இப்போ வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. சரி நீ இரு கொஞ்சம் வரேன் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்துலேயே வேற ஒரு பக்தர் வராரு. அவர் வந்துட்டு மகாபெரிவா கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு, சாஷ்டாங்கமாக பண்ணிவிட்டு, மகாபெரிவா நான் வந்து நாளைக்கு வந்து கல்கட்டா போயிட்டு அந்த காளி அங்கே இது நடந்துட்டுருக்கு, ஒரு இது அந்த உற்சவத்தில் கலந்துக்கலான் இருக்கோம், மகாகாளியை பார்த்துட்டு. அது இது வரைக்கும் போனதில்லை, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும், பேஷா போயிட்டு வாயேன். அப்போ எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணுவியோ? நான் ஒரு கேட்டால், நீங்கள் கேளுங்க பெரியவா, நீங்கள் கேட்டால் நான் எது ஒன்றா பண்ணுறேன். இல்லை இந்த இவன் இருக்கான், அவனை கூட்டின்னு போக முடியுமோ நீ அப்படின்னு. ஆமாம் நானே நினச்சின்னு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான், ஸ்நேகிதன், அவன் திடீர்னு வரலேன்ட்டான். அதை போயிடும், அந்த பணம் வேஸ்ட்டாக தான் ஆகும். நீங்களே சொன்னால் யாராவது கூட்டின்னு போகலான்னு மனசில் நினச்சிருந்தேன், நீங்களே கேட்டிருக்கீங்கன்னா அவரை கூட்டின்னு போய்ட்றேன், போயிட்டு வா அப்படின்னு இவருக்கு அனுப்பிச்சிடறாரு. இவர் கிளம்பி போயிடுறாரு. போகிறதுக்கு முன்னாடி வரனா சொல்கிறாரு, இவரை கூப்பிட்டு, எஸ்சி நரசிம்மரை கூப்பிட்டு, நீ கேட்கலையே கேளு, நீ போனேன்னா நாளைக்கு அதை கிரேம் பண்ணிடலாம், அவன் உங்ககிட்ட கொடுத்துருவான், அதை அந்த கிரவுண்டை நம்மளுக்கு வந்துடும், அது நீ நாளைக்கே அதை ரிஜிஸ்டரும் பண்ணிவிடுவேன், பத்திரம் பதிவும் பண்ணிவிடுவேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அமுச்சு விட்டுறாரு. இப்படி யார் பேச முடியும் யாரால்? அவர் கிளம்பி போயிட்டார், அந்த ஃப்ளைட்டில் போய் சேர்ந்தார். அடுத்த நாள் காரங்கத்தால் போய் அவர் வீட்டு கதவை தட்ட போகிறாரு. அந்த ஓனருக்கு வந்து ராத்திரியெல்லாம் தூக்கம் இல்லை. அவர் எப்போ வரப்போகிறார் எஸ்வி நரசிம்மன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். வந்தவொடனே அவரை கூப்பிட்டு அவருக்கு எல்லா உபகாரங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு உட்கார உபச்சாரம்லாம் பண்ணுறாரு. அவருக்கு காஃபி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சொல்கிறாரு, நான் வந்து இந்த கொடுக்கலான்னு நினச்சிட்டேன் காஞ்சி மடத்துக்கு இந்த இடத்த, நீங்கள் நம்ம இன்றைக்கே அதை பற்றி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் போயிட்டு. அப்போ இவர் எதுக்கும் நான் ஒரு சின்ன இதுக்காக கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, எப்படி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை, அது சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். அவர் சொன்னார், இல்லை என்னுடைய கனவுல நேற்று ராத்திரி மகா காளியாவாக தான் எங்களோட குலதெய்வம் வந்து காஞ்சி மகான் கேட்டிருக்காரு இல்லையா, அந்த இடத்த அவருக்கு கொடுத்துரு அப்படின்னு எனக்கு சொல்லிவிட்டு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டு போயிட்டா. அவள் எங்களுடைய குலதெய்வம், அதனால் சொல்கிறத நான் மீற முடியாது, அதனால் கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். உடனே போய் ரிஜிஸ்டர்லாம் ஆகிடுத்து. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி அந்த பத்திரத்தோடு உடனே கிளம்பி வராரு. இவர் வந்து அதே இடத்துல சான்ஸ்கிரிட் காலேஜில் சென்னையில் இருக்கார், மயிலாப்பூரில். இவர் போய் அவர்கிட்ட பார்த்துட்டு நிற்கும்போது இவர் சொல்கிறார், என்ன காளி வந்து அவனுக்கு பயமுறுத்திட்டாலோ, கனவில் வந்து இடத்த கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி அவர் முதல்ல இது சொல்கிறதுக்கு முன்னாடி அவரே பரமாச்சாரியர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். அப்புறம் அது வந்து நல்லபடியாக அந்த இடத்த நடந்து இப்போ அது வேத பாடசாலை ரொம்ப நல்லா போயின்னு இருக்கு. ஸோ பரமேஸ்வரனான காஞ்சி மகான் வந்து பரமேஸ்வரன், அதனால் எல்லாத்தையும் அவரே தீர்மானம் பண்ணுறார். இவர் ஃப்ளைட்டில் போனாலும் ஃப்ளைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார், பணம் இல்லைனாலும் அதை இன்னொருத்தர் பார்த்துக்கிறா. அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டை வரவிடாமல் பண்ணி இவர் அந்த ஃப்ளைட்டில் ஏற்றி விடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கிறது. பணம் எல்லாருமே அதுக்கு கொடுத்து அந்த வேத பாடசாலை வந்து நல்லபடியாக கட்டி நடந்துட்டுருக்கு இன்றைக்கும் அப்படின்றத நான் கேள்விப்படுறோம். அதனால் இந்த சம்பவத்தை கேட்குறதுக்கு ஏதோ கதை மாதிரி இருக்கும், உண்மையால் நடந்த சம்பவம். இதை வந்து எஸ்வி நரசிம்மனே எல்லா இடங்கள்லையும் சொல்லியிருக்காரு, எல்லா கட்டுரைகளில் நிறைய இடத்துல அவர் மூலமாகவும் பல பேர் மூலமாகவும் வந்திருக்கு. இதை நம்மளுக்கு சொல்லுவா சுருக்கமாக அது எப்படி நடந்ததுன்னு. J. J. Shankara, Hara Hara Shankara. After listening to today's discourse, you may all wonder, is the sage of Kaanchi Mahaperiyavaa or Mahaa Kaali? Long time back in the year 1960, Mahaperiyavaa had a week's camp at Kolkata, which then was economically backward. There was no Vedha paatashaalaa or any other traditional rituals to be conducted in that place at Kolkata. Mahaperiyavaa had in his mind that Vedha paatashaalaa has to be established in this area. He was looking out for a devotee who could execute the project successfully. After 2 or 3 days, one Mr. S.V. Narasimhan, a birth Vaishnavite, but who worships Shiva too, as he is a staunch devotee of Mahaperiyavaa. Mahaperiyavaa asked him that I have
an idea to establish a Vedha paatashaalaa here, and would you be able to do it out? When Mahaperiyavaa asks him, he gets the courage and he said he will do it. After that, he says, Mahaperiyavaa says that you will have to find a suitable atmosphere and find out the owner and make all possible arrangements. After 2 or 3 days, Mr. S.V. Narasimhan succeeds in finding the proper atmosphere to establish the Vedha paatashaalaa, informs Mahaperiyavaa about it, and the sage is also extremely happy about the location. Then he approaches the owner of the place and asks him to part with his land. The owner readily agrees, saying that he would contribute the land. But that time, though the price was very heavy, he agrees to the same. Then Mahaperiyavaa leaves the camp and reaches Chennai. After a few days, when Mr. S.V. Narasimhan approaches the owner of the place which is chosen for the Vedha paatashaalaa, he refuses to part with his land. He not only refuses, he is very harsh and he chucks out Mr. S.V. Narasimhan, saying that he would not give the place and doesn't keep up his promise. Mr. S.V. Narasimhan, he finds out that Mahaperiyavaa was then at Sanskrit College at Chennai, so reaches Chennai and informs the matter. Then Mahaperiyavaa was thinking that how to send him back within a day, back to Calcutta to register the land. Meanwhile, another devotee at Sanskrit College has come over there to receive the blessings of Mahaperiyavaa, and he says that he would be leaving for Kolkata tomorrow. He gives the flight fare to Mr. S.V. Narasimhan, as he was not that much affluent those days. He says, Mr. Narasimhan, that now you can approach the owner and you can register the land, and he would definitely agree to it. So he did not utter a word as it was the words of the saint, and he leaves for Kolkata. He approaches the owner, and the owner, to his astonishment, readily gives the land and says that he can carry out his project. So the registration also goes on. And why had all these happened? That was not known to Mr. Narasimhan. Mahaa Kaali had appeared in the dream of that landlord as Mahaa Kaali, and that Mahaa Kaali has been the Kuladevam for that landlord. We do not know what the conversation was between Mahaperiyavaa and the landlord, but after the dream, he was willing to contribute the land to the Vedha paatashaalaa. Mr. S.V. Narasimhan successfully registered the land and returned back to Chennai to give the information to Mahaperiyavaa. So Mahaperiyavaa knew that all this would happen because he is a Pratyaksha Parameshwara, Mahaa Kaali, and he knows how to tackle every devotee to execute the project that has to be done. It is what we people who should understand that he is none other than the Almighty who is always with us. J.J. Shankara, Hara Hara Shankara. J.J. Shankara, Hara Hara Shankara, Mahaperiyavaa Padame Charanam, Mahaperiyavaa Padame Charanam, Mahaperiyavaa Padame